Dear students, we are going to do the problem number, that is illustration number 4 in the financial statement analysis, unit 8. In your book, page number is 273. From the following balance sheet of the Chandra Limited, prepare comparative balance sheet as on 31 March 2016 and 31st March 2017. நம்ம இதுக்கு முன்னாடி 3 சம் போட்டிருக்கோம். இல்லுஸ்ட்ரேஷன் ஞாபகம் இருக்கா? 1 2 3 போட்டோம். அந்த 3மே பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு போட்டிருந்தோம். அப்போ என்ன அர்த்தம்? ஒன்று ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் இருக்கிற ஐட்டம்ஸாக இருக்கும் இல்லையா? ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருக்க ஐட்டம்ஸாக இருந்துச்சு. ஆனால் இந்த சம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் கம்பேரேட்டிவ் பேலன்ஸ் ஷீட். இது என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க? பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. பட் ரூல்ஸ் எல்லாம் ஒன்றே தான். அது இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி தான் போடுவோம். பட் பார்க்கறதுக்கு என்னது, அது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தது, இது பேலன்ஸ் ஷீட்டாக இருக்குது. அது வித்தியாசம். ஸோ என்ன பண்ணோன்னா ரெண்டுமே வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் செலவு எவ்வளோ இருக்குது, வரவு எவ்வளோ வந்தது, போன வருஷத்து இந்த வருஷம் நம்ம கம்பேர் பண்ண 2 டேட்டா இருக்க இயர்ஸில் இருக்க டேட்டாஸை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம். போன வருஷம் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், இந்த வருஷம் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும், இந்த வருஷம் டேக்ஸ் இன்க்ரீஸாக இருக்கா டிக்ரீஸாக இருக்கா அப்படின்லாம் பார்த்தோம். எக்ஸ்பென்ஸ் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிடுச்சான்லாம் பார்த்தோம். பட் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒரு அசட்டுக்கும் லைபிலிட்டிஸ்க்கும் உள்ளது இல்லையா? ஒவ்வொரு அசட்டையும் கம்பேர் பண்ணுறோம், ஒவ்வொரு லைபிலிட்டிஸையும் கம்பேர் பண்ணுறோம். 2 வருஷத்தோட டேட்டா வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? எஸ், கொஸ்டின் பாருங்கள். பர்டிகுலர்ஸ் மார்ச் 2016, 31st March 2017, 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் 1 lakh, 2,60,000, non-current liabilities 50,000, 60,000, current liabilities 25,000, 30,000. ஸோ டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,75,000, இதெல்லாம் ஆட் பண்ணால் 1,75,000 வரும். அதே மாதிரி இந்த லைபிலிட்டிஸ் எல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா 3,50,000 வரும். அதே மாதிரி அசட்ஸ், கரண்ட் அசட் 1 lakh, 2 lakh, current non-current asset 1 lakh, 2 lakh, current asset 75,000, 1,50,000. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ண இருக்கும் பாருங்கள். 1 lakh + 75,000, 1,75,000, 2 lakhs + 1,50,000, 3,50,000. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, டோட்டல் கொடுத்துருக்காங்க. அசட் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அசட்டோட டோட்டல் இருக்குது, லைபிலிட்டிஸோட டோட்டல் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், we are going to prepare comparative balance sheet. ஓகேவா? 2 பேலன்ஸ் ஷீட்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எந்த இயரை? 2016 2017 உள்ள பேலன்ஸ் ஷீட்டை நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இங்கே நம்ம ஹெட்டிங் எதுவுமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஸ்டேட்மெண்ட் முன்ன என்ன பண்ணோம், கம்பேரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் நேம் ஆஃப் த கம்பெனி போட்டு ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் என்ன போட்டிருக்கு, கம்பேரேட்டிவ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் Chandra Limited as on 31st March 2016 and 31st March 2017. இதுதான் ஹெட்டிங் போடணும். இது கவனிக்க வேண்டியது. ஃபார் த இயர் எண்டட் நம்ம போட மாட்டோம், as on அப்படி தான் போடுவோம். நம்ம பேலன்ஸ் ஷீட்லேயே நம்ம எப்படி போடுவோம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் அப்படின்னு போடுவோம் இல்லையா? ஆனால் பேலன்ஸ் ஷீட் போடும்போது பேலன்ஸ் ஷீட் as on அப்படின்னு பர்டிகுலர் டேட் வச்சு போடுவோம். ஏன் அப்படின்னா இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் எ பர்டிகுலர் பீரியட். ஓகேவா? பர்டிகுலர் டேட், நாட் பீரியட், பர்டிகுலர் டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால பேலன்ஸ் ஷீட்டு அஸ் ஆன் அப்படின்னு தான் போடுவோம். அன்னைக்குள்ள வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்கள், நான் காலம் போட்டிருக்கேன். பர்டிகுலர்ஸ் 2015-16, 2016-17, அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகேவா? நான் போட்டிருக்கேன்னா இப்போது நம்ம சம் போடலாம். ஆஸ் யூஷுவல் சம் போடுறது தான். பட் என்ன அப்படின்னா இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்லாம் போட மாட்டோம். அப்போ என்ன போடுவோம், நம்ம ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எப்படி உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஓகே, இங்கே பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கா, உங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள் இங்கே இருக்குது ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டி அசட்ஸ். ஸோ நம்ம அந்த டோட்டல் நம்ம அப்படியே இங்கேயும் எழுதலாம். we can write the same total here.
First of all, you have to write the equities. Equity and liabilities. Okay. இப்போ liabilities என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ ஷேர் holders fund, you have to write shareholders fund. Next, non current liabilities, you can write non current liabilities. Okay. Next, we can write total non current, sorry, current liabilities given current liabilities then you can write total. இங்க amount எல்லாம் first பாருங்க 15 16 how much, it's nearly 1 lakh, so you are writing 1 lakh and 2,60,000. Here non current liabilities is 50,000 and 60,000. Okay, and current liabilities 25,000 and 30,000. புக்கிலே கொடுத்துருக்காங்க, டோட்டல்லாம் புக்கிலே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதே டோட்டல் எழுதிக்கிறோம். ஓகே, we can write the same total, that is 1,75,000. இங்கே பார்த்தீங்கன்னா 3,50,000. This is a total of asset, that is liability, sorry, liability. Okay, next we are writing asset. Assets. Okay, assets pathina first non current assets, next current assets, next total. You have to write total also. Okay, non current asset அப்படினு பார்க்கும்போது கொடுத்துருக்காங்க 1 lakh and 2 lakh. So first is 1 lakh and second is 2 lakhs. Next, current liability asset is 75,000 and 1,50,000. Okay, this is a question. Okay, now total பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, we can make a total is 1,75,000. இங்கே பார்த்தீங்கன்னா 3,50,000. The question is this, is a question. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பல அந்த சம்மில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் பண்ண மாதிரியே இங்கே நம்ம பண்ண போகிறோம். தட் இஸ் அப்சல்யூட் அமௌண்ட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இங்கே 1 lakh இருக்குது, 2,60,000 இருக்குது. த டிஃப்ரென்ஸ் இஸ் 1,60,000. த டிஃப்ரென்ஸ் இஸ் 1,60,000, பட் இட்ஸ் இன்க்ரீஸ் வேல்யூ. வேல்யூங்கிறது இன்க்ரீஸாக இருக்குது. இங்கே பாருங்கள் 50,000 and 60,000. The increase value is 10,000. Okay, when you compare this to 25,000 and 30,000, the increase value is 5,000. ஸோ இதெல்லாம் கூட்டினாலும் ஒன்றா தான் இருக்கும், இல்லை நீங்கள் இப்படியும் போடலாம். ஸோ 1,75,000 minus 3,50,000 போட்டாலும் உங்களுக்கு இன்க்ரீஸ் வேல்யூ என்ன இருக்கும், 1,75,000 இருக்கும். இல்லை 1,60,000, 1,70,000, 75,000 அப்படி நீங்கள் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட் அபவுட் அசட், கரண்ட் அசட் 1 lakh இருந்திருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா 2 lakhs இருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 lakh. கரண்ட் அசட் 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அதே நான் கரண்ட் அசட் 1 lakh இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சாரி, கரண்ட் அசட் கம்பேர் பண்ணும்போது 75,000 இருக்குது, இங்கே 1,50,000 இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் பை 75,000. ஓகே, தென் த வேல்யூ இஸ் 1,75,000. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பர்சன்டேஜ் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி பார்க்க போகிறோம். தட் இஸ் 1,60,000 divided by 1 lakh into 100. That is you can get 160. ஓகே, அதே மாதிரி பாருங்கள் 10,000 divided by 50,000 into 100. இப்போ ஒன்று காட்டுறேன். 10,000 divided by 50,000 into 100. ஓகே, இங்கே என்ன ஆகுது, 10,000 divided by 50,000 into 100. இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாம். ஓகேவா?
So 100 now 2 times, no, those 20 times. So this is 20%. That is increased value is 20%, increased value of 20%. அதே மாதிரி தேர்டில் பாருங்கள் 5,000 divided by 25,000 into 100, then you can get 20%. ஓகே, இங்கே பாருங்கள் 1,75,000 இருக்குது, அதே பேஸ் இயர்னு பார்த்தீங்கன்னா 1,75,000 இருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸாக இருக்கும்? 100% இன்க்ரீஸாக இருக்கும். ரைட்டா? இங்கே பாருங்கள் 1,75,000 divided by 1,75,000 into 100. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டா 100 இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் லிஸ்ட்டு அடிச்சுட்டா இங்கே அடிச்சிட்டேன். ஸோ திஸ் இஸ் 1 டைம். இத்தனை ஜீரோஸ் இருக்குது, 2 ஜீரோஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் 100 ப்ளஸ் 100. ஓகே, அதுமாதிரி இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் 1 lakh இருக்குது, இங்கேயும் 1 lakh இருக்குது. அப்போ என்ன இருக்குது? 100 இருக்கும். 100%. கரண்ட் அசட் என்ன இருக்குது? 100%, தட் இஸ் 75,000. இங்கே என்ன இருக்குது? 100% இன்க்ரீஸாக இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டு 100 இருந்தால் கண்டிப்பாக இங்கே என்ன இருக்கும்? 1,75,000 ப்ளஸ் 1,75,000. 1,75,000 டிவைட் பை 1,75,000 into 100, இட் இஸ் ஆல்சோ 100%. ஓகே, கேன் யூ டூ திஸ் சம்? இது ரொம்ப ஈஸி, இல்லை எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. எப்படி நீங்கள் வந்து கம்பேரிட்டிவ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டிங்களோ அதே மாதிரி தான் பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம போடுவோம். பட் அது நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு ரெவென்யூ இருந்தது, ரெவென்யூலேருந்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பென்சஸ் அதர் இன்கம் வந்துச்சுன்னா ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் கூட மைனஸ் பண்ணோம். ஓகே, தட் இஸ் இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் போட்டு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் இருந்தது நம்ம அதை மைனஸ் பண்ணோம். இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே என்ன பண்ணுறோம், 2 விஷயத்தை கம்பேர் பண்ணுறோம். என்ன கம்பேர் பண்ணுறீங்க? போன வருஷம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் எவ்வளோ இருந்தது, இந்த வருஷம் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குது. நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் போன வருஷம் 50,000 இருந்தது, இந்த வருஷம் 60,000 இருக்குது. எவ்வளோ இன்க்ரீஸாக இருக்குது? 10,000 இன்க்ரீஸாக இருக்குது. தட் இஸ் 20% அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி அசட் பாருங்கள், போன நான் கரண்ட் அசட் 1 lakh இருக்குது, இந்த 2016-17 2 lakhs வந்துருக்கு. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்குது? 1 lakh இன்க்ரீஸ் இருக்குது. அப்போ 1 lakh இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் 2 மடங்காக இருக்குது. 1 lakh அப்படிங்கிறது 2 lakh ஆகிருக்கு. அப்போ 1 மடங்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 100% அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா, இதையும் தான் இப்போ கம்பேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே தெர் இஸ் நோ எனி அடிஷன்ஸ். என்ன ஆட் பண்ண மாதிரி அங்கே வந்து ரெவென்யூ கூட நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பென்ஸை நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம். அதில் எதுவுமே இங்கே இல்லை. நம்ம என்ன பண்ணோம், டைரெக்டாக நம்ம இங்கே ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா?